கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி ஒன்றியம் சாத்தனப்பள்ளி கிராமத்தில் 1ஆம் ஆண்டு கன்று விடும் விழாவில் 250 கன்றுகள் பங்கேற்பு. குறிப்பிட்ட தூரத்தினை விரைவாக கடந்த கன்றுகளுக்கு பரிசுத் தொகை உள்ளிட்ட பல்வேறு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிராமங்கள் தோறும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு எருது விடும் திருவிழா மற்றும் கன்று விடும் திருவிழா தீவிரமடைந்துள்ளது. இந்த நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி ஒன்றியம் சாத்தனப்பள்ளி கிராமத்தில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி 1ஆம் ஆண்டு மாபெரும் கன்று விடும் திருவிழா நடைபெற்றது. இவ்விழாவில் பர்கூர், காளிகோவில், வேப்பனப்பள்ளி, குருநாயனப்பள்ளி, வரட்னப்பள்ளி, தருமபுரி, ராயக்கோட்டை, பூவத்தி, சிக்கவப்பூவத்தி, ஓசூர் என மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இருந்து 250 கன்றுகள் பங்கேற்றிருந்தன. அரசின் வழிகாட்டுதலின்படி நடத்தப்பட்ட இந்த கன்று விடும் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து கன்றுகளும் வாடி வாசலுக்கு கொண்டு வரப்பட்டது. பின்னர் ஒவ்வொரு கன்றுகளாக அவிழ்த்து விடப்பட்டது. இதில் 100 மீட்டர் தூரத்தை மிக குறைந்த நேரத்தில் விரைவாக கடந்த கன்றுகளின் உரிமையாளர்களுக்கு ரொக்க பரிசுகள் உள்ளிட்ட பல்வேறு பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டது. இந்த கன்று விடும் விழாவினை ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் அவிழ்ந்து விடப்பட்ட கன்றுகளை இளைஞர்கள் தட்டி உற்சாகப்படுத்தினார்கள். இந்த கன்று விடும் விழாவினை சாதனப்பள்ளி ஊர் கவுண்டர்கள் மற்றும் பொதுமக்கள், இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இதெல்லாம் பெருசு இல்ல, சிறுசு. ஒரு அட்டை ஓடிய வேகம் 6.56, 6.56, ஓடிய வேகம் 5.36, 5.36. உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.